எல்லாரையும் இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆமென் ஆமென். நிறைய முகங்கள், நிறைய சிரிப்புகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் கர்த்தருக்குள்ளே நல்லா சிரித்து சந்தோஷமாக இருப்பதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாம் பங்கிடுறோன்றது தான் பியூட்டிஃபுல் இல்லை? சரி, நமக்கு சீக்கிரமாக வார்த்தைக்குள்ளே போவோம். ஜோஷுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஜோஷுவா 10:12-14. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென் ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின ஒரு நாள். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வசனம் இல்லை? வெரி வெரி பியூட்டிஃபுல் வர்ஸ். இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு வசனம் அது இல்லையா? தேவன் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட பேசுகிறதுக்காக சூரியனே நவராதபடி என்ன பண்ணிடுறாரு? நிறுத்திடுறாரு. ஜோஷுவாவும் தேவனும் என்ன பண்ணுறாங்க? நின்று பேசி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கப்புறமா இருக்க அந்த 14th and 15th verse ரெண்டுமே நம்ம படித்தோம்னா, தேவன் இஸ்ரவேலுக்காக என்ன பண்ணுறாரா? யுத்தம் செய்கிறாரு. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு முடிவு இல்லையா? அந்த 15வது வசனத்தையும் வாசித்துருங்க. பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். ஆமென். இப்போ கில்காலில் இருக்க பாளையத்துக்கு போய் அவ்வளோதான். ஒரு பர்ஃபெக்ட் டே. சூரியன் அஸ்தமனம் ஆகிற மாதிரி இல்லை? காலையில் ஆரம்பிச்சிச்சுங்க, இதெல்லாம் நடந்துச்சுங்க, இவ்வளோ சூப்பராக நடந்துச்சுங்க, தேவன் வந்தார், இதை பண்ணார், இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம். ஆனால் இன்னைக்கு நம்மளும் எல்லாருமே இதே மாதிரி ஒரு கணக்கில் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, அடுத்து நான் இங்கே போனேன், இங்கே படித்தேன், அடுத்து இந்த ஒரு பர்சனை பார்த்தாங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சு, அடுத்து குழந்தைங்க பிறந்துச்சு, குழந்தைங்க இப்போ அடுத்து இந்த இடத்துல படிக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து இது 5 வருஷத்துக்கு இந்த பிளான் வச்சுருக்கேன், 15 வருஷத்துக்கு இந்த பிளான் வச்சுருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன பண்ணிடுச்சு? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் கேட்டேன், எனக்காக தேவன் என்ன பண்ணார்? இறங்கி யுத்தம் செய்தார், எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. ஆமென். அன்னைக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி ஜோஷுவா கையில் இல்லாமல் இஸ்ரவேல் கையில் இருந்திருக்குமே. ஆனால் அவங்க அங்கே கில்காலில் என்ன பண்ணியிருப்பாங்க? கேம்ப் போட்டு அவ்வளோதான். ஆமென். ஆனால் வசனம் சொல்லுது, ஜோஷுவா சொன்னாராம், நீங்கள் யாரும் இங்கே என்ன பண்ண வேணாம், இருக்க வேணாம், கிளம்பி என்ன பண்ணுங்க, போங்க. 19வது வசனம் படிக்க கேட்போம். நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். ஆமென். இதே ஒரு மனுஷன் கையில் அந்த அத்தாரிட்டி இருந்திருக்குமே, ஆனால் அன்றைக்கி ராத்திரி எங்கே தான்? கில்காலில் தான் இல்லை? எல்லாமே சந்தோஷமாக நடந்துருச்சு, தேவன் எனக்காக சண்டை போட்டு முடிச்சிட்டாரு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஜோஷுவா கையில் அந்த அதிகாரம் இருந்ததுனால இன்னைக்கு நீ இங்கே என்ன பண்ணாத, நிற்காத, இன்னொன்று என்ன பண்ண வேண்டியது இருக்குது? போரிட வேண்டியது இருக்குது. நீ கிளம்பி போ. இன்னைக்கு தேவன் இந்த சபைக்காக கொண்டு வந்திருக்க வசனம் இதுதான், வார்த்தை இதுதான். இன்னும் பேட்டில் என்ன ஆயில்லை, இன்னும் சண்டை முடிஞ்சிடலை. நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்திருக்காரு. இங்கேயே உட்காந்துடலாம், இங்கேயே ரெஸ்ட் எடுத்துடலாம், கிடையாது. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, வெகு தூரம் இருக்குது. ஆமென். எதிரிகள் இன்னும் இருக்காங்களே, இருக்கட்டும், அவனை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென். அப்போ இப்போ நல்ல ஒரு பிளான் இருக்குது தம்பி, எல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன, அடுத்து நான் இதை பண்ண போகிறேன், இங்கே இருக்க போகிறேன், இங்கே தான் நான் செட்டில்டு, இங்கே தான் ஓகே. ஆனால் அந்த முடிவை எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி இன்னைக்கு நம்ம கையில் இல்லை. என்னை நம்பி இருக்க தேவன் சொல்கிறாரு, இனியும் வரப்போகிற எல்லாத்தையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், எழுந்து போ. ஆமென். நான் இந்த இடத்துல உட்காந்துட போகிறது அல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட அத்தாரிட்டி, டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி நம்ம யார் கையில் கொடுத்துருக்கோம்? ஃபேமிலி கையிலையா? சிச்சுவேஷன்ஸ் கையிலையா? இன்னைக்கு யார் நம்ம வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறா?
ஆமென். போதும், அதான் ஜெயிச்சாச்சே, இங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம், இருந்துடலாம். தேவன் அந்த மாதிரி, நீங்கள் கும்பிடுற தேவன் அந்த மாதிரி தேவன் இல்லை. இன்னும் உனக்கு எவ்வளோ தூரம் போகணுமோ, வெகு தூரம் இருக்கா, வெகு தூரமும் நான் கூட வரேன், நீ என்ன பண்ணு, கிளம்பி போ. இன்னைக்கு இரவு கில்காலில் கிடையாது, இன்னைக்கு ஓய்வு இந்த இடத்துல கிடையாது. ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலம் வரும், ஆனால் அது இது இல்லை. இன்னும் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவனை நான் உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கார். ஆமென். நல்லா தானே இருக்கு. ஓகே. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதை கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு குடும்பங்களாக நம்ம இருக்கிறோமா? ஆமென். இப்போ அவங்களோட நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ தான் அவ்வளோ பெரிய ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமென். எங்கேருந்தோ எவ்வளோ வெகு தூரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க. யாருன்னே தெரியாத ஊர் இல்லை, ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து மிராக்கள் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சு. அதிசயம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சு. ஜெயிச்சாச்சா, ஜெயிச்சாச்சு. தேவன் நின்ட்டாரா, நின்றுட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, பர்ஃபெக்ட் எண்டிங். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இது முடிவு அல்ல, உனக்கு நான் இன்னும் தூரத்தை வைத்திருக்கிறேன். நீ தோக்கடிக்க போகிறவங்க இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவைகளும் உன் கரங்களில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒப்பு கொடுத்துருக்கேன். அதனால் நீ பயப்படாத. ஆமென். அந்த 19வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். ஆமென். அவர்களை உன் கரங்களில் தேவன் ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுக்கறதுல இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்றத நீங்கள் முதல்ல அறிஞ்சிக்கணும். ஆமென். தேவன் என் கையில் ஒரு விஷயத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நான் அதே விஷயத்தை போய் கேட்டுக்கிட்டே இருப்பேனே, ஆனால் பிரச்சனை எங்கே? என் விசுவாசத்தில் குறை உள்ளது. ஆமென். நீங்கள் எத்தனையோ பேர் ரகசியமாக எத்தனையோ விஷயங்களை தேவனிடத்தில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இன்று தேவன் சொல்கிறாரு, உன் கையில் நான் அந்த விஷயத்தை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென். விசுவாசத்தில் உங்களால் அதை வாங்கிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. ஆமென். சில வசனங்களுக்கு முன்பு, எல்லா வசனமும் படிக்க வேண்டாம், காலம் தாமதாக இருப்பதாக. சில வசனத்துக்கு முன்பதாக படிக்கும் போது இஸ்ரவேலுக்கு எதிர்த்து 5 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, படையெடுத்து வராங்க. 19வது வசனம்லாம் நம்ம தாண்டும் போது பார்த்தா 5 ராஜாக்களும் குகையில் பயந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். சென்டென்ஸே தப்பாக இருக்கு. ராஜாக்கள் குகையில் என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் யாரோ யுத்த வீரரா, இல்லை அவர் ஒரு ஃபார்மரா, விவசாயியா, பயந்து போய் குகையில் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னா அது கதை வேற. உங்களுக்காக ராஜாக்களை குகையில் உட்கார வைக்கும் தேவன். ஆமென். அது உலகத்தின் கண்களுக்கு தான் அது ராஜா. ஆமென். இத்தனை லட்சம் இஎம்ஐ இருக்கு, இத்தனை லட்சம் லோன் இருக்கு, இதை நான் எப்படி பண்ண போறேன்னு தெரில. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என்னை இவன் துரத்திக்கிட்டே இருக்கான். நான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பொண்ணு பார்த்த இடத்துல பிரச்சனை, இதில் பிரச்சனை, அதில் பிரச்சனை. உலகத்துக்கு அது கேட்க, ஐயோ ராஜாக்களா, 5 ராஜாக்களா, 5 தேசம் முன்ன நோக்கி வருதா, கொகையில் உட்கார வச்சிருவாரு அவங்கள. ஆமென். ஜோஷுவாக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கும், தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு. அங்கேருந்து இஸ்ரவேலோட கண்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 5 தேசம், அவங்க ஒரு தேசமா போய் முடிஞ்சிருக்க வேண்டிய போர் இல்லையா? இன்னைக்கு நம்மலாம் என்ன நினைச்சிடும், இவ்வளோ பேர் என்னை நோக்கி வராங்களே, எனக்கு இத்தனை இடத்துல பிரச்சனை இருக்கே. இன்னைக்கு சாட்சிகள் பிரச்சனைகளை பெருசாக்குற சாட்சிகளாக என்ன பண்ணுது, இருக்குது. அன்றைக்கி ஒரு பிரதர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு அரை மணி நேரம் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அரை மணி நேரம் டெஸ்ட் பண்ணியில் தேவனுக்கு ஒரு பெருமை இருக்கானா? அவர் எதை தான் குளோரிஃபை பண்ணி பேசுகிறாரு? பிரச்சனைகளை தான் மிக மிக மிகைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கூட்டம். அது ஒரு பிரச்சனையாக உங்களை நோக்கி வந்திருந்தா 6 வருஷமோ 7 வருஷத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஒரு நல்ல கிறிஸ்தவ மனிதனுக்கு, ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திற்கு என்ன இத்தனை பிரச்சனை என்ன சூழ்ந்துருக்குன்னா சந்தோஷப்படுங்க. அதை ஒரே நேரத்தில் தேவன் என்ன பண்ண போறார், அதை விலக்கி போட போகிறார். ஆமென். 5 ராஜாக்கள் தம்பி, 5 பேர், இவ்வளோ பெரிய கூட்டம். எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும்
அதோட இடம் எங்கே தானோ குகை தான். ஆமென். குகையில் உட்கார வச்சதுக்கு அப்புறமாவும் ஜோஷுவா என்ன சொல்கிறாரு, இங்கே 2 காவல் வீரர்கள் இருந்தால் போதும், நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், அடுத்து வேற ஒரு இடம் இருக்குது, நம்ம அடுத்து அங்கே என்ன பண்ணணும், கிளம்பி போகணும். ஒரே நாள் முழு காணான்னு என்ன ஆயிடுச்சு, வேற ராஜாக்களே இல்லை, அங்கே இஸ்ரவேல் மட்டும்தான். ஆமென். அன்பு தேவ மக்களே, சுற்றி இருக்க பிரச்சனைகளை மட்டுமே உங்கள் கண்கள் காணுமானால் அதை குகைக்குள் உட்கார வைத்திருக்கக்கூடிய தேவனை நீங்கள் வழிபடுறீங்கன்றதே நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு பார்க்கணும். வசனம் சொல்லுது, குகைக்குள்ளே உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் ஜோஷுவாக்கு இந்த விஷயம் தெரிந்த உடனே ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் குகையோட வாயை என்ன பண்ணிட்டாராம், மூடிட்டு உள்ளே என்ன பண்ணுங்க, இருங்க. ஆமென். இன்று நம்ம அந்த கல்லோட சைஸை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம். குகையும் அவங்களுக்கு தான், அந்த கல்லும் அவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்லை. ஆமென். அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா கூட அது ஏன் தேவன் நினச்சாதான் முடியும். ஆமென். அவன் சேஃபாக இருக்கணும்னு நினச்சா கூட அது ஏன் தேவன் நினச்சாதான் முடியும். இங்கே நான் வாழ்வதும் என் தேவன் கையில் தான், என் பிரச்சனை இன்னும் வாழுதுனாலும் அது யார் கையில் தான், என் தேவன் கையில் தான். என் தேவனை மீறி இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஆமென். அப்போ இன்னைக்கு யார் கையில் டிசிஷன் இருக்கு? இப்போ சேஃபாக ஒரு இடத்துல இருக்கும், கிளம்பி போனால் எப்படி விட்டுட்டு போகிறது? போய் 5 ராஜாக்கள்கிட்ட நான் தோத்துட்டேன்னா இப்போ நான் சேஃபாக இருக்கிறதும் போயிடுமே. மனித விதமான கால்குலேஷன்ஸ் இல்லையா? குடும்பங்கள் உட்கார வைத்து என்ன பண்ணோம், பேசும், இங்கே பாரு எல்லாம் நல்லா இருக்குது, இப்படியே கம்முன்னு என்ன பண்ண இரு, அவசரப்பட்டு எந்த முடிவோ எடுத்துடாத. ஆனால் தேவன் சொல்கிறாரு, தேவனுடைய டிசிஷன், நீ போ, உன் கரங்களில் அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். இதை ஜோஷுவாவால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ப முடியும். ஆமென். இன்னைக்கு பட்டணங்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்தாச்சு, நீங்கள் உங்கள் சேஃப்டியிலிருந்து கிளம்பி போக ரெடியா? தம்பி, ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்குது, எனக்கு ஆல்ரெடி இவ்வளோ கடன் இருக்குது, தேவனுக்கு தெரியும். ஆமென். உங்கள் பிரச்சனைகளை பற்றி தேவன் அறிவார். தேவனை போய் நம்ம உட்கார வச்சுட்டு அந்த 5 ராஜாக்கள் எவ்வளோ பெரிய ராஜாக்கள் தெரியுமா, இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவான்னு தெரியுமா, அவருக்கு தெரியும். ஆமென். ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தான் அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு குகையும் ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. ஆமென். அப்போ குகைகளை உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவன் இன்னைக்கு. ஆமென். நீங்கள் ராஜாக்கள் மட்டுமே உங்கள் கண்ணில் தெரிஞ்சா தேவன் சொல்கிறது எதையும் பின்பட முடியாது. கஷ்டம், மனிதர்களாச்சே, மிக மிக கஷ்டம். விசுவாசம் எப்போது வரும் என்றால், இதை எல்லாத்தையும் மூடி வைக்க ஒரு குகையும் ஒரு கல்லையும் என் தேவன் வைத்திருக்காரு நம்பும் போது தான் விசுவாசம் வரும். ஆமென். அது யாரா வேணா இருக்கலாம் இல்லையா? உலகத்தில் திடீர்னு ஒரு மனுஷன் நம்மளுக்காக என்ன பண்ணுவார், எங்கேருந்தோ பிறக்க வைப்பார். இவன் எதுக்கு வந்தான், எதுக்கு எனக்கு உதவி செய்கிறானே நம்மளுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. வேற 2 ராஜாக்களுக்கு பிரச்சனை இருக்கும், அதில் நம்மளுடைய தீர்வு என்ன பண்ணும், காணப்படும். முழு உலகமும் யாருது தான், தேவந்து தான். அவன் உங்கள் தேவனை நம்பினாலும் நம்பலனாலும், அது தேவனே இல்லைன்னு நினச்சாலும் தேவன் யாரு தான், அதில் மாற்றம் இல்லை. அதனால் ராஜாக்களுங்களுக்கு நம்ம போயிட்டு கிளாஸ் எடுக்க வேணாம். நான் என் தேவன் யார் தெரியுமா, என் தேவன் உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா, அது நீங்கள் பேச வேணாம். நாளைக்கு அவங்க உட்கார போகிற குகை அவனுக்கு சொல்லித்தரும் உங்கள் தேவன் யாருன்னு. ஆமென். ஒரு கல் வந்து மூடி முழு இருட்டில் உட்காந்துருப்பானுங்களா 5 பேரும், அப்போ பேசிப்பானுங்க இந்த தேவன் யாரு, இவனுக்கு இஸ்ரவேலை தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், துரத்தி வந்துட்டோன்றதா அந்த இருட்டை அவனுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் போய் என்ன பண்ண வேணாம், சொல்லித்தர வேணாம். ஆமென். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, தேவன்கிட்ட உட்காந்து ஆண்டவரே எப்போ ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் இருட்டு வரும், எப்போ ஆண்டவரே அவனுக்கு குகை வந்து சேரும், குகை வந்து சேர வேண்டிய இடத்துல தேவன் அவனை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆமென். அது அந்த வேலை வந்து ஜோஷுவாவோட வேலை இல்லை. ஜோஷுவாவோட வேலை என்னன்னா 19வது வசனம் சொல்ற மாதிரி கிளம்பி என்ன பண்ணு, போ. இன்னைக்கு நம்மளால கிளம்பி போக முடியுமா? எல்லா சேஃப்டியும் விட்டுட்டு
இருதயத்தில் அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு பெரிய பிளான், ஒரு பெரிய கோட்டை என்ன பண்ணும் மனசில் இருக்கும். தேவன் இப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் ஒரு ரிஸ்க் எடுனா நம்மளால முடியுமா? விசுவாசம் இருந்தால் முடியும். ஆமென். விசுவாசம் உள்ளவன் தான் பாக்கியவான். அப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பமாக சேர்ந்து முடிவெடுக்க போறீங்களா, சூழ்நிலையை வைத்து முடிவெடுக்க போறீங்களா, நண்பர்கள் அவர்களோட அட்வைஸ் வச்சு முடிவெடுக்க போறீங்களா, இல்லை உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் முடிவெடுக்க போறீங்களா? விசுவாசத்தின் வாழ்க்கை டேஞ்சரஸ் தான். வெளியிலேருந்து பார்த்தா எப்படி தான் இருக்கும்? பயமாக தான் இருக்கும், டேஞ்சரஸாக தான் இருக்கும். ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் இதை நீ ரிஸ்க் எடுப்பியா? இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கேட்பாங்க. ஆமென். நீங்கள் முழு பைபிள் என்ன பண்ணுங்க, புரட்டி பாருங்க. விசுவாசத்தில் தேவன் கூப்பிட்ட ஒரு மனுஷனாச்சும் இதுதாங்க லாஜிக்கல் டிசிஷன், இதுதாங்க, இப்படி எவனாவது ஒருத்தன் புரட்டு வந்தானா? ஆபிரகாமை கூப்பிடும் போது அவர் பாட்டும் அவரோட அப்பா வீட்டில் என்ன பண்ணுறாரு, உட்காந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன பண்ணுறாரு, நீ கிளம்பி போ. லோத் அவர் போய் காப்பாற்றும் போது படிக்கிறோம், அவர்கிட்ட 300 பேர் என்ன பண்ணாங்களாம், அவருக்கு அடியில் ஆட்கள் இருந்தாங்க. எப்படி வந்துச்சு அந்த 300 பேர்? தனியால தானே கிளம்பி வந்தார், எப்படி வந்துச்சு? விசுவாசம். அது ஒரு பெரிய விதை. அதை நம்ம விதைச்சோம்னா மிகப்பெரிய அறுவடைய தேவன் நம்மளுக்காக என்ன பண்ணியிருப்பாரு, வைத்திருப்பார். ராஜாக்களை கொண்டு பயப்பட வேண்டியது இஸ்ரவேலின் ஜனம் அல்ல. இஸ்ரவேலின் ஜனத்தை பற்றி தான் ராஜாக்கள் என்ன பண்ணணும், பயப்படணும். இன்னைக்கு இங்கே உலகத்தில் எல்லாமே தலைகீழா என்ன பண்ணுது, நடக்குது. ராஜாக்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுது, இன்னைக்கு பயந்து ஒடுங்கி. ஏன்னா ராஜாக்களை குறித்து இப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன்னா உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி 5 10 ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்க எல்லாரும் டேட்டாவும் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணோம், அத்துப்படி. ஆமென். எதை பற்றி அந்த மனசு கற்றுக்குதோ அதை பற்றி தான் அந்த மனசு என்ன பண்ணும், யோசிக்கும். ஆமென். தேவனை பற்றி கற்றுக்கிறதுக்கு இங்கே ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன பண்ணுது இருக்குது. புதையல் இது. தோண்ட தோண்ட என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும். ஊற்று, ஜீவ ஊற்று. ஆமென். அப்போ இப்போ நீங்கள் இன்னைக்கு யாரை பற்றி கற்றுக்க விரும்புகிறீங்க? 5 ராஜாக்களை பற்றி கற்றுக்கணுமா, இல்லை உங்கள் தேவனை பற்றி கற்றுக்கணுமா? தம்பி, விசுவாசத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டு போனால் எப்படி போகிறது? அந்த மனசுக்கு நீங்கள் இத்தனை நாள் என்ன தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த செடி அந்த பக்கமாக தான் வளரும். நான் ராஜாக்களை பற்றி கற்றுக்கொண்டே இருப்பேனானால் எனக்கு பயம்தான் வரும். ஆமென். பயத்தில் தான் நினைக்க முடியும். என் மனசுக்கு நான் இந்த ஜீவ ஊற்றுவேன், ஆனால் விசுவாசம் புறப்படும். ஆமென். அந்த விசுவாசத்தை வைத்து கொண்டு தான் இந்த ராஜாக்கு எதிராக நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ராஜாங்கள் பயப்படுறாங்களான்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ராஜாக்கள் இஸ்ரவேல் மனிதர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலம் வந்தது. அது எப்பனா, அந்த 5 பேரையும் ஜோஷுவா கொன்னதுக்கு அப்புறமா தான் இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி பயப்படக்கூடிய ஒரு பயம் அங்கே ஃபுல்லாக என்னாச்சு, வந்துச்சு. இன்னைக்கு ராஜாக்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ இல்லை, அது கிறிஸ்தவ குடும்பம், நான் தள்ளி இருக்கிறேன்னு கற்றுக்கணும்னா அவன் லேட்டாக தான் கற்றுப்பான். ஆமென். தேவன் அவனை இருட்டில் உட்கார வச்சதுக்கு அப்புறமா தான் அவன் என்ன பண்ணிப்பான், கற்றுப்பான். ஆனால் இன்னைக்கு ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னா, லேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேவன் செய்வார்னு கற்றுக்கணும். அதுதான் விசுவாசம். கன்க்ளூஷன் பிஃபோர் ரிசல்ட். நடக்கட்டும் அப்புறம் நான் நம்புறேன், முடியாது. ஆமென். முடியாது. அது விசுவாச வாழ்க்கை அல்ல. அது ராஜாக்களை தோக்கடிக்காது. அது ராஜாக்களை இருட்டில் உட்கார வைக்காது. தேவன் வார்த்தையை கொடுத்துருக்கிற தம்பி, நான் அதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், நான் நம்புறேன். கிளம்பி போனால் நான் போவேன், யுத்தத்துக்கு போனால் நான் யுத்தத்துக்கு போவேன். விசுவாச வார்த்தைகளை நம்பி நாம் இருப்போமே ஆனால் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலம் வருகிறது. உங்கள் வீட்டை பார்த்து, உங்கள் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை பார்த்து,
உங்களுடைய ஜெபத்தை பாற்று. சுத்தி இருக்க ராஜாக்கள் கண்களில் பயம் வரக்கூடிய காலம் மிக மிக விரைவில் வருது. விசுவாச ஓட்டம் அது ஒரு சிக்கலான ஒரு ஓட்டம். ஆமென். ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க அப்படின்னா உண்மை அதுதான். விசுவாச ஓட்டம் ஒரு சிக்கல். இப்ப பவுலோட வாத்தியத்தை எடுத்து பாருங்க. நல்ல ஓட்டத்தை அவர் வந்து உட்காந்துட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், எல்லாம் தானாச்சு. நல்ல ஓட்டத்தை ஓடிதான் ஆகணும். இஸ்ரவேல்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னா ஃபைட்டிங் வித் காட், ரெஸ்லிங். ஆமென். ஏன் தம்பி சிக்கலா இருக்கும்னா இதனால தான் நிக்கிறது கஷ்டம். ஆமென். விசுவாசத்தில் நிக்க, ஏன்னா கண்ணு முன்னாடி ஃபுல்லா ராஜாக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேஃப்டியை விட்டுட்டு போனா ஒரு பயம் ஒரு மனுஷனுக்கு வர்றது இயல்பு தான். ஆனா அதை தாண்டி உங்களால இன்னைக்கு போக முடியுமே ஆனால் அந்த 5 ராஜாக்களையும் தேவன் உங்க கரங்கள் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். அது என்னென்ன ராஜாக்கள், ஏது இதெல்லாம் தேவனுக்கு தேவையில்ல. நம்ம தேவனுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். ஆமென். அது உங்க கடன் பாரமா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்தோம் எவ்வளவு அழகான ஒரு பிரதிஷ்டை நடந்துச்சு. ஆமென். ஷார்ப் மட்டும் கம்பெனி எடுங்க, பேஸ் வச்சிருங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு பிரதிஷ்டை இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா? பியூட்டிஃபுல். வசனம் சொல்லுது முதல் கனி தேவனுக்கு தான். ஆமென். இப்போ முதல் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ முதல் கனி தேவனுக்கு தான். ஆமென். அப்போ அது பின்னாடி எவ்வளோ விசுவாசம். அவன் விசுவாசத்தினால பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஆமென். ஹீஸ் அ ஃப்ரூட் ஃப்ரம் காட். அவங்க விசுவாசத்தை நம்பினாங்க, தேவன் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நம்பினாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தேவன் அந்த வேலை வரும்போது அதை என்ன பண்ணாரு? செஞ்சாரு. இப்படியே இருக்கேன் தம்பி, இங்கேயே இருக்கேன் தம்பி, நான் என்னைக்கு போவது? என்னைக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கும்? தேவன் ஒப்பு கொடுத்துட்டார். நம்பி நவுந்தீங்கன்னா விசுவாசத்தில் நடக்கும். ஆமென். ஒரு வசனத்தை படிக்க கேட்போம். 21வது வசனம், அதே 10வது. ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கதேயாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. ஆமென். ஒருவனும் அவன் நாவை அசைக்கவில்லை. எங்கிருந்து வந்துச்சு இவ்வளோ பெரிய அத்தாரிட்டி? ஒருவனும் அவன் நாவை கூட அவனுக்கு எதிராக என்ன பண்ணலையா? அசைக்கலையா. விசுவாசத்தினுடைய விருட்சம் அது. ஆமென். தைரியமா நடிக்கலாம் இல்லை? தைரியம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம். நம்ம போய் என்ன பண்ணலாம்? சண்டைக்கு நிற்கலாம், நான் பண்ணிடுவேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா விசுவாசத்தின் அல்லாமல் வேற எதுவும் இதை என்ன பண்ணிடாது, கொண்டு வந்துடாது. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இன்னைக்கு நிறைய நாவு ஆடுதா? உங்கள் ஃபைனான்ஸுக்கு எதிராக நிறைய நக்கல், கேலி, கிண்டல் பார்க்குறீங்களா? நீங்கள் தேவன்கிட்ட வைத்திருக்க விண்ணப்பங்களை வெளியே சொன்னால் அது நகைச்சுவையாக இருக்கா, நகைப்பாக இருக்கா மனிதனுக்கு? அப்பா ஒரு அளவுக்கு தான் ஆசைப்படணுன்றாங்களா? அந்த நாவை எல்லாம் அடங்கக்கூடிய காலம் இதோ வருகிறது. ஆமென். விசுவாசத்தின் மூலியமாய் வரும். விசுவாசம் நகழ்ந்துருச்சுன்னா அது என்ன பண்ணிடும்? அதுவும் நகழ்ந்துடும். அங்க நம்ம ஒரு ஊரோட பேர் படிக்கணும். படிங்க 21வது வசனத்துல அந்த ஊர் பேர் படிங்க. மக்கதா. மக்கதான்னா ஷெப்பர்ட்ஸ் பிளேஸ். ஆமென். ஷெப்பர்ட்னா என்ன சொல்லுவீங்க? மெய்ப்பன். மெய்ப்பனின் இடம். ஆமென். நீங்க கில்கால்லே இருப்பதும் ஒரு மெய்ப்பனுடைய இடத்துக்கு போய் சேருவதும் விசுவாசம் அல்லாமல் அது என்ன பண்ணாது, நடைபெறாது. மனிதனோட இருதயத்தில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்து 15 வருஷம் என்ன பிரதர் பண்ண போறீங்கன்னு கேட்டால் லைனாக என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் இருக்கும். மனக்கோட்டை அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மனதில் எல்லாருக்கும் ஒரு கோட்டை என்ன பண்ணும். இப்போ நான் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த இந்த பில்லர் இங்கே இருக்க வேணாம், இது அங்கே நவுத்துங்க, இந்த சோஃபா ஏன் இங்கே இருக்குது, இதை எடுங்க நாளைக்கு அங்கே போடுங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்?
டைனிங் டேபிள் ஏன் இங்கே இருக்கக்கூடாது, அந்த வெளியே தூக்கிட்டு போய் அங்கே போடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லை? நீங்கள் நல்லவங்க, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இது எதாவது நவுத்து, இது எதாவது மாற்று, இது பண்ணு, ஏன் இப்படி இருக்க, போய் இது பண்ணு, யார் நீ? அப்படி தானே இருக்கும் நம்மளுக்கு. உங்கள் மனக்கோட்டைகள் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்குமானால் தேவன் அதில் ஒரு விஷயத்தை மாற்ற சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்போ இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்க மனக்கோட்டை யார் விதைத்தது? தேவன் விதைத்ததா இல்லை மனிதன் விதைத்ததா? அது ஆசையில் தானே கட்டியிருப்பீங்க. அந்த ஆசை உங்களுக்குள்ள யார் விதைத்தா? தேவன் விதைத்ததா இல்லை வெளியில் ஒரு மனிதர்கள் பேசுவதும் இந்த உலகத்தை நான் பார்த்து ரசிப்பது மூலயமாக நானே கட்டிக்கிட்டதா? அப்படியா இருந்தால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. நாளைக்கு ஒரு கார்பெண்டர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், வருவார், ஜூயிஷ் கார்பெண்டர் ஒருத்தர் வந்துட்டு இதை மாற்றி, இதை எடு, இது நான் உனக்கு வைக்கலை, போய் இதை பண்ணு அப்படின்னா இப்போ மனசு வலிக்கும். இப்போ அதை என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க இதெல்லாம் இது பில்லர்லாம் மாற்ற முடியாதுங்க, இதுதாங்க தாங்குது. நம்ம அவருக்கு என்ன பண்ணிவிடுவோம், கிளாஸ் எடுப்போம். அதாவது பிரதர் அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிஸ்னஸ், இப்படி தான் போகும். ஆமென். அப்போ இன்னைக்கு எது முக்கியம்? உங்களுக்குள்ள இருப்பதான அந்த கோட்டை யார் கட்டுனது? அதுக்கு எதனா வசனம் வச்சிருக்கீங்களா? தேவன் இந்த வசனம் தந்தாரு தம்பி, இதை தான் பிடிச்சிட்டு இப்படி தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட நிச்சயம், அப்படி ஒன்று வச்சிருக்கீங்களா? இல்லை உலகத்தை ரசிக்கக்கூடிய பார்வையிலிருந்து வந்ததா, அதோடைய விளைவா? ஆமென். இன்னைக்கு அவர் திடீர்னு வந்துட்டு இதை இடிச்சுட்டு அதை கட்டுனா முடியுமா? உங்களுடைய பிடி எது மேல இருக்கு? உங்க இருதயம் கல்லா இருக்கா? களிமண்ணை தான் என்ன பண்ண முடியும், தேவனை ஷேப் பண்ண முடியும், அதை தான் மாற்ற முடியும். ஆமென். கல்லா இருந்தால் என்ன பண்ண முடியாது, அதை பிசையலாம் முடியாது. இறுகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி நான் அதை எடுக்கணும். இறுகின களிமண் என்ன பண்ணுவான், ஒரு பாட்டர் என்ன பண்ணுவான், தூக்கி திருப்பி தண்ணியில் முக்கி திருப்பி அதை கரைச்சி திருப்பி அதை ரெடி பண்ணி. பயப்படுறீங்க? இப்பயே 5 வருஷம் ஆயிடுச்சு தம்பி, இன்னும் 5 வருஷமா உங்க கையில தான் இருக்குது. ஆமென். இருக்கக்கூடாது. தேவன் கூப்பிடுற பக்கம்லாம் வளைய முடியுமா? அந்த இருதயம் இருக்கா இன்னைக்கு? பார்வோனோட இருதயத்தை பத்தி பார்க்கும்போது ஒரு வார்த்தையை கேட்கிறோம், என்னது? அவனுடைய இருதயம் கடினமானது. கடினம் ஆயிடுச்சுன்னா கேட்க முடியாது. கண்ணு முன்னாடி என்ன உழுந்தாலும் என்ன மாறினாலும் அவன் ஊர் மக்கள் கொத்து கொத்தா சாவறாங்க, அதை பார்த்தாலும் அவன் இருதயம் என்ன ஆகலை, மாறவே இல்லை. தமிழில் சொல்லுவாங்க, கொஞ்சமாச்சும் உனக்கு ஈரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இன்னைக்கு தேவன் சொல்ற விஷயத்தை கேட்கும்படி நம்ம இருதயம் வளையுமா? மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. உங்க மனக்கோட்டைய தேவன் கொஞ்சம் மாத்தலாமா? ஆமென். நீங்க வச்சிருந்த பிளான்ல இருந்து கொஞ்சம் லைட்டா, அது இல்லப்பா இது. ஒரு பெரிய பிரசங்கியார் அப்பப்போ சொல்லுவாரு, நோவும் ஒரு பதில் தான். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை கேட்க யாருக்குமே விருப்பம் இல்லை. தேவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதை நான் கொஞ்சம் பண்ணிக்குவா, இதை நான் கொஞ்சம் எடுத்துக்குவா, இதை கொஞ்சம் வச்சுக்குவா, நான் இதில் இப்படியே கண்டினியூ பண்ணுவா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் முடியாது அப்படின்னா அதை இங்கே எத்தனை பேரால அதை ஒரு பதிலாக நம்மளால முதல்ல என்ன முடியும்? இல்லை என்பதும் ஒரு பதில் தான். ஆமென். தேவன் நிறைய தாட்டி பைபிளில் நோ சொல்லியிருக்காரு. ஆமென். இன்னைக்கு தேவன் ஒரு விஷயத்துக்கு வேணான்னு சொன்னா நம்ம இருதயம் அதுக்கு வழி கொடுக்குமா? அங்க நீங்க வளைஞ்சு போக ரெடியா? எப்படி தம்பி தேவன் சொல்வதை கேட்பது? இதோ ஆமென். என் மனசு கல்லா இருக்கு தம்பி, இதோ தண்ணி இருக்கு, இங்க இருக்கு. இது அதை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கும், மாத்தும். எந்த விதைகள் இன்று உங்களுக்கு தேவை? இன்னைக்கு இவ்வளோ பெரிய மரமா உனக்கு ஆசையா நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி வளர்ந்துருக்கு தம்பி. ஓகே, அதோட விதை எங்க இருந்து வந்துச்சு? யார் போட்டா? கிறிஸ்து தான் உங்களுக்கு அந்த ஐடியாவை கொடுத்தாரா? பிஸ்னஸ் இப்படி மாற்றலாம், நீ போய் இதை படி, இல்லை இந்த இடத்துக்கு போ, இல்லை நீ இதை பண்ணு சொன்னது உங்க அப்பா தானா? எல்லாம் மௌனம் ஆயிட்டீங்க.
ஆமா தம்பி அவரு தான் கொடுத்தாருன்னு சொல்றவருக்கு ஆமென், சந்தோஷம். இல்லைன்றவங்களுக்கு அடுத்த விதை போட வேண்டிய காலம், அவ்வளோதான். இன்னைக்கு நீங்க கில்காலில் இருப்பதும் அடுத்து ஒரு ஷெப்பர்டோட இடத்துக்கு போவதும் உங்க விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்கு. ஆமென். நான் விசுவாசத்தை கேட்க ரெடியா இல்லை, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்றேன். இல்லை தம்பி இதை விட்டு போறது கொஞ்சம் டேஞ்சர், ஆபத்து அப்படின்னா இன்னைக்கு நம்மளால அடுத்தடுத்த இடங்களுக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நான் அநேக முறை என் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவ வாழ்க்கை சில இடத்துல பாஸ் ஆகிடும். ஆமென். பாஸ் ஆகுதுன்னா என்ன, ஒரு டிவி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பாஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி பாஸ் ஆகி நின்றுடும், ஸ்டக் ஆகிடும். அப்படியே இருக்கும் ஒரு 16 வருஷம் 20 வருஷத்துக்கு. அப்படியே என்னன்னா அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, தேவன் நான் கேட்டதை என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு. யுத்தத்தில் ஜெயிச்சிட்டேன், யுத்த புருஷன் ஆகிட்டேன், முடிஞ்சிச்சு, எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நோ, இன்னும் நிறைய இடங்களை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். இன்னும் நிறைய 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 யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க போறீங்க. யுத்தத்திற்கு போன்னு இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட சொல்றாரு. நீங்கள் யாரை நோக்கி போறீங்களோ அவனுக்கு கொகையும் ரெடியாக இருக்கு, அந்த இடமும் உங்கள் பேரில் தான் இருக்கு. ஆமென். நீங்கள் கேட்டது எல்லாம் ரெடி, போக நீங்கள் தயாரா? ஆமென். கை தூக்கி அல்லேலூயா ஆமென் சொன்னவங்க எல்லாருக்கும் நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஆமென், குட். ஏன்னா உங்கள் கூட வர்றதுக்கு இன்னைக்கு தேவன் தயார். ஆமென். உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அழகான ஒரு கொகை ரெடியாக இருக்கு. ஆமென். அதை கூட்டின்னு வந்து உள்ளே உட்கார வைக்க வேண்டியது தான். ஆமென். நீங்கள் போக தயார்னா தேவனும் கல்லை நவுத்தி அந்த கொகையை மூடுறதுக்கு அவரும் தயார். இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் நிறைய வசனங்களை வந்து தவறான சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் அவர் அந்த காலத்தில் அதை என்ன பண்ணுவார், அதை செஞ்சிருவார் தம்பி. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நான் ரெடி, நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நீ கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஆமென். அப்ப இங்க யார் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஆமென். அப்ப இன்னைக்கு எழுந்து நகுந்து போக வேண்டிய ஒரு காலம் இது. இந்த முடிவுகளை எடுக்க வேண்டியது தேவன். ஆமென். இன்னொரு குழந்தை வேணுமா, முடிவு எடுக்க வேண்டியது தேவன். அவர் பெற்றுக்கோன்னார்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஸ்கூல் ஃபீஸ் இப்போ எவ்வளோ ஆகுது தெரியுமா ஆண்டவரே, அதை பேசக்கூடாது. ஆமென். இன்னொரு வீட்டை நீ கட்டுவேன்னார்னா இஎம்ஐ எவ்வளோ தெரியுமா, செங்கல் விலை எவ்வளோ தெரியுமா, தேவனுக்கு செங்கல் விலை தெரியும், கவலைப்பட வேண்டாம். நீ சுகம் பெறுவேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது. ஆமென். எல்லா டாக்டருக்கும் பெரிய டாக்டர் அவரு. ராஃபானா என்ன, ஹீலர். அவர் பார்த்துப்பாரு. ஆமென். அப்ப ராஜாக்களை பத்தின அறிவு நம்ம எல்லாருக்கும் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. செங்கல் விலை எவ்வளோன்னு தெரியுது, சிமெண்ட் விலை எவ்வளோன்னு தெரியுது, கலவை கலக்கம் எவ்வளோ கேட்பான்னு தெரியுது, இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல டிப்ல இருக்கு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதை பேசுங்க, இதை கத்துக்கோங்க. ஆமென். எக்கச்சக்கமான நன்மைகளை தேவன் உங்களுக்கு இன்னைக்கு வைத்திருக்கிறார், கொடுத்துட்டார். நம்புங்க, அப்படி சொல்லலாம், கொடுத்துட்டார், கையில கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து இதை வாங்கிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கிளம்பி போகணும். எத்தனை முடிவுகள் இன்னைக்கு வெறும் முடிவுகளாவே நின்றுகிட்டு இருக்கு. ஆமென். ரீசெண்டாக என்னோட ஒரு நண்பர் புது பைக் என்ன பண்ணாரு, போய் வாங்கினாரு, ஜோம் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்தார். 3 வருஷமா யோசித்து ஒரு பைக் என்ன பண்ணியிருக்காராம், வாங்கியிருக்காரு. அப்போ அங்கே டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது அவர் சொல்றாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்து, தேவன் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு சொல்லிட்டாரு, நான் இதை தான் இது பண்ண போறேன் அப்படின்னு. அப்புறம் ஏன் பிரதர் 3 வருஷம் ஆச்சு, நான் இப்போ தான் அதுக்கு இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கிறேன். மிக மிக தவறான பேச்சுகள் இதெல்லாம். ஆமென். அன்னைக்கு விசுவாசத்தில் அவர் அன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாரு, ஆனால் அடுத்த மாசத்துலேருந்து இஎம்ஐயை தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, கட்டியிருப்பாரு. இவர் அதை கட்டுறதுக்கான நிலைமைக்கு இவர் என்ன பண்ணியிருப்பாரு, கொண்டு வந்திருப்பாரு. ஆமென். தேவன் சொன்ன எத்தனை விஷயம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசித்து வச்சிருக்கேன்.
இந்த வார்த்தை எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். யோசித்து வச்சுருக்கேன், மைண்டில் வச்சுருக்கேன் அந்த வார்த்தை. அது இருக்குது, ஒரு ஓரமாக இருக்குது. அது நைட்டு குடும்ப ஜபத்துலேயும் தனிப்பட்ட ஜபத்துலேயும் மட்டும்தான் அது என்ன பண்ணோம், வெளியே அப்படி இப்படி வந்து பார்த்துட்டு திருப்பி அதுக்கு நம்ம ஒரு இடம் வச்சுருப்போம், அதுக்கு நம்ம ஒரு கொகை வச்சுருக்கோம் இல்லை, அதை தூக்கி கொகைக்குள்ள என்ன பண்ணிவிடுவோம், போட்டுருவோம். யோசித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் போதும். ஆமென். அதை தேவன் உங்கள் கையில் கொடுத்துட்டார், நம்பி என்ன பண்ணணும், அதை போய் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆவிக்குள்ளே என்ன பண்ணணும், வரணும். நம்ம இவரு வேறே ஆவி உள்ளவன் ரீசெண்டாக தான் பார்த்தோம் இல்லையா? இங்கே எத்தனை பேருக்கு வேற ஆவி இருக்கு? ஐயோ ஏசப்பா கை தூக்குங்க. ஆமென். தேவன் உங்களுக்குள்ள வேறே ஆவியை என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். விசுவாசத்தின் வீரர்களாக நாம் இருப்போமே ஆனால் போய் எடுத்துக்கொள்ள அந்த அத்தாரிட்டிக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், போகணும். இன்னமும் எதனா ஒன்று தானா என்ன பண்ணும், நடக்கும் தம்பி, அதுவாக வந்து என் மேலே என்ன பண்ணும், ஊழம் தம்பி வைத்திருக்கிறேன், அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். பைபிளில் ஒரு ஓமையை பார்க்குறோம், எடுக்க வேண்டாம். தேவன், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை தான். 3 பேருக்கு 3 விதமான தாளந்துகளை என்ன பண்ணுறாரு, தேவன் தராரு. எல்லாம் டக்கு டக்குன்னு இருக்கீங்க, வெரி குட். அப்போ எதுக்கு அதை புதைச்சி வச்சவன் ஒருத்தன் கையில இருந்து அந்த தாளத்தை எடுத்துட்டு என்ன பண்றாரு, யார் அதை உபயோகப்படுத்தினானோ அவங்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. நீங்க விஷ்லிஸ்ட் மாதிரி இதை சைட்லயே வச்சுக்கிட்டே இருந்தீங்களே, ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைக்கையோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டையோ, ஆமென், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையோ தேவனுடைய சித்தத்தை கேட்டு நடக்கும்படி இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், அவனுக்கும் அது கனவா இருக்கும், அவனும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். எடுத்துக்கோ போ. ஆமென். ஆமா, பயம்தான் படுத்துறேன், சரியா? விசுவாச வீரர்களாய் நாம் திகழும் போது குறைவுகள் நமக்கு ஏது? ஆமென். நான் விசுவாசத்துல வீரர் தான், ஆனா எனக்கு குறைவு இருக்கு, இல்லையே இங்க ஏதோ தப்பா இருக்கே, இதுவும் அதுவும் ஒட்டாதே, தண்ணியும் எண்ணெயும் மாதிரி. அது விசுவாசத்தில் ஒரு குடும்பம் வீரனாய் இருக்குமே ஆனால் குறைவுகள் அங்க கிடையாது. தேவனுக்குள்ள குறைவுகள் கிடையாது, நிறைவுகள் மாத்திரமே. ஆமென். வனாந்திர பீரியடையும் இப்படிதான் தப்பா என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாள் தேவன் நம்மள என்ன பண்ணியிருப்பாராம், அப்படி வச்சிருப்பாராம், ஒண்ணுமே இல்லாதவங்களா கிடையாது. வனாந்திரத்துல அவன் எவ்வளோ செல்வந்தனா இருந்தான். ஆமென். எதுவும் இல்லாம ஒன்றும் இருந்த வசனம் சொல்லுது, அவன் செருப்பு கூட தேயலையாம், அவன் துணி கூட பழசாவலையாம், தினந்தோறும் மண்ணா இருந்துச்சு, அழுதா கொஞ்சம் காடை கிடைக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? எகிப்துல இருந்து வரும்போது அவ்வளோ தங்கம் வேற. அப்ப எதை நம்ம இன்னைக்கு உள்ள எடுத்துக்கிறோன்றது ரொம்ப 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 முக்கியம். இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த 5 ராஜாக்கள் பேசிக்கக்கூடிய ஒரு டைலாக் இருக்கு, எதையுமே எடுக்க வேணாம். 5 ராஜாக்கள் பேசிக்கக்கூடிய ஒரு டைலாக்கை பார்க்குறோம். இவனுங்களை இப்படியே விட்டா இவனுங்க அடுத்து நம்ம கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அதனால நம்ம 5 பேரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், போலாம். 10,000 பேர் சேர்ந்து வந்தாலும் தேவன் இன்று உங்களோட நிற்கிறார். ஆமென். ஒரு 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 காட்சி ஒன்று இருக்கு பைபிள்ல. தாவீது ராஜா போயிட்டு அவருடைய சேனைகள் என்ன பண்ணுவாராம், எண்ணுவார். எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எண்ணிக்கை எடுப்போம். அதை எடுத்த மாத்திரத்தில் அங்கே அத்தனை பேர் இறப்பான். ஆமென். ஏன் இதுனே புரியாது. என்னன்னா, தேவன் அவனை போய் எண்ணிருக்க சொல்லியிருக்க மாட்டார். அவராதான் ஓகே என் பலன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் என்ன பண்ணுவார், எண்ணுவார். இன்னைக்கு நம்ம பலனை நம்ம பார்த்தது போதும். நீங்க எல்லாரும் தேவன் உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்ததை இன்னைக்கு வரைக்கும் தொடராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இன்னும் இதை தாங்குற அளவுக்கு பலன்வானா ஆகல அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எப்படி இருக்கு பாருங்க நம்பிக்கை. இன்னும் என்னால் இதை கையில் எடுத்து செய்கிற அளவுக்கு நான் இன்னும் என்னால் இதை தாங்க முடியாது தம்பி. ஆமென். அப்போ இப்பயே ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியர் பண்ணிக்கலாம். தேவன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரே, ஆனால் அதை உங்கள் மூலயமா தான் நிறைவேற்றுவார், என் சக்தி மூலமாக போய் பண்ணுவார். இந்த பேச்சுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணிக்கூடாது,
மாட்டிக்க கூடாது. தேவன் கொடுப்பாரே, ஆனால் தேவன் கொடுப்பார், அவ்வளோதான். அந்த லைன் அங்கே என்ன பண்ணிடணும், நின்னுடணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்களை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க, எண்ணி பாருங்க. ராஜாக்கள்னா நல்ல ராஜாக்களை சொல்லலை, இங்கே சொல்லியிருக்க இந்த 5 ராஜாக்களை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. இதில் எத்தனை பேரை ஆல்ரெடி தேவன் உங்களுக்காக வீழ்த்துவேன் சொன்ன ராஜாக்கள்? இன்னைக்கு வரைக்கும் கஷ்டமா இருக்குன்னே நம்ம புலம்பிட்டு இருக்கோம். எஸ், ஓகே. ஆனால் இதில் எத்தனை பேர் தேவன் ஆல்ரெடி விழித்திட்டேன், நான் உன் கையில் கொடுத்துட்டேன்னு சொன்ன பிரச்சனைகள்? அப்போ தேவன் கொடுத்தாச்சு, இன்னும் எத்தனை வருஷம் நான் இதிலே இருக்க போகிறேன்? இங்கே நான் குகைக்குள்ளே போக போகிறேன்னா என்னை துரத்துறவன் எல்லாம் உள்ளே போக போகிறானா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தேவன் ஜெயத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நான் பொறுமை காட்பது ஏன்? அந்த பொறுமை இன்னியோட உடஞ்சு போகட்டும். ஆமென். ஜெயங்களை போய் பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை படிக்க கேட்போம். 21வது வசனம். எஸ். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கதாவிலிருந்து பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். எஸ், ஒரு நிமிஷம். மக்கள் எல்லாரும் சுகமாய். ஆமென். இன்னைக்கு உங்க சேஃப்டியை நினைச்சு நீங்க பயந்து இதெல்லாம் பண்ணாம வைத்திருப்பீர்களே, ஆனால் அவர் சொன்னதை கேட்டு போன ஜனம் சுகமாய் என்ன பண்ணாங்களாம், திரும்பி வந்தார்கள். இதை பண்ண போனால் நான் இதில் மாட்டிப்பேன், கடன்காரன் ஆகிடுவேன், இதை பண்ண போனால் உலகம் என்னை கேலி செய்யும், இதுக்குள்ளே போனால் என்னை நகைப்பாங்க, பயப்படுறீங்களே. ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு, நான் சொன்னதை கேட்டு நீ போனீன்னா சுகமாய் நீ திரும்பி என்ன பண்ணுவ, வருவ. சேஃப்டிக்கு அவரு கேரண்டி கொடுத்துட்டார். ஆமென். இந்த சாக்கு இனிமேட்டு என்ன பண்ணாது, வரக்கூடாது. உங்களுடைய சேஃப்டிக்கு அவரு தான் என்னது, கேரண்டி. ஆமென். அடுத்து அப்படியே வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. ஆமென். தேவன் உங்களுக்கிட்ட கொடுத்தத, ஒப்பு கொடுத்தத எல்லாத்தையும் நீங்க போய் பெற்றுக்கொள்வீங்களே, ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க கண்ணுக்கு உங்க குடும்பம் எப்படி தெரியும்னு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ எல்லார் ஃபேஸும் பிரைட் ஆயிடுச்சு, சந்தோஷம், நல்லது. யோசித்து பாருங்க, தேவன் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையும் யோசித்து பாருங்க. இதை எல்லாத்தையும் என் குடும்பமும் நானும் பெற்றுக்கொள்வேன், ஆனால் நான் என்னை சுற்றி இருக்கவங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரிவேன்? உங்களுக்கு நீங்கள் கேட்ட வேலை, நீங்கள் கேட்ட குடும்பத்தோட சமாதானம், உங்கள் பிள்ளைகளோட உங்களுக்கு இருக்கிறதான உறவுகள், உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு, பண கஷ்டம், எல்லாம் தேவன் ஒப்பு கொடுத்தது எல்லாம் உங்களுக்கு வாய்க்குமே, ஆனால் உங்களுக்கு எதிராய் ஒரு நாவு என்ன பண்ணிடாது. ஆமென். இன்னைக்கு இதை யோசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. அதை போய் எடுத்துக்கொள்ள வேண்டியது யாரோட கடமை? நம்மளோட கடமை. ஆமென். அப்போ என்னெல்லாம் இன்னைக்கு உங்கள் லிஸ்ட்டில் வைத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறார். விசுவாசத்தினால போய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், தலையை சாய்த்து கண்களை மூடுவோம். தேவாதி தேவனே, அப்பா, இன்று உங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய மனதோடைய விண்ணப்பத்தை நீர் அறிவீர், எங்களோட கண்ணீரை நீர் பார்த்திருக்கிறீர். உங்களுக்கு தெரியாத ஒரு விண்ணப்பம் இல்லை. எங்களை பார்த்து சிரித்த நாவுகள், எங்களுக்கு எதிராய் ஓடி வந்த ராஜாக்கள், உங்களுக்கு அறியாத ஒரு நகைப்பு உங்களுக்கு தெரியாம இல்லை. எல்லாவற்றையும் இன்று உங்க பிள்ளைகள் கரங்கள்ல நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களே, நன்றி ஆண்டவரே. விசுவாசத்துல நாங்க நீதிமானா இன்னைக்கு நிற்கிறோம். நீங்க எங்க கையில ஒப்பு கொடுத்தது எல்லாத்தையும் விசுவாசத்துல ஐ ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்.
இயேசுவின் நாமத்தினால் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்ற வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்க. இனிமேட்டு நான் என்னுடைய சேஃப்டியை நினைச்சு பயப்பட போறது இல்லை. இனிமேட்டு ராஜாக்களை பார்த்து நான் ஓட போறது இல்லை. என்னை துரத்தி வர எல்லா ராஜாக்கும் கொகைகள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த இருட்டு அவன் கிட்ட சொல்லும் என் தேவன் யாருன்னு. என்னை பத்தி பேச நகைக்க ஒரு நாவும் இந்த ஊர்ல இல்ல. எனக்கு எதிராய் வந்த ஒவ்வொரு பிசாசையும் இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன். பாதாளத்தின் வல்லமைகளை உடைத்து எரிந்த தேவனை இன்று நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிறோம். இன்னைக்கு அவர் தான் என் போஷிப்பு. என் போஷிப்பை நினைத்து எனக்கு பயம் கிடையாது. இனிமேட்டு விசுவாசத்துல நான் வாழுவேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என் குடும்பம் இன்னைக்கு விசுவாசத்தினால நிற்கும். எனக்கு தேவையான வேலை என் மடியில விழும். என் பிள்ளைகளின் படிப்பு செழிக்கும். என் செல்வங்கள், தேவன் எனக்கு கட்டளையிட்ட செல்வங்கள், எந்த கொம்பு இங்க நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது. அது சேரும். இன்னைக்கு நான் கிளம்பி போறேன். இங்க நான் இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போவதில்லை. நான் இங்க ஓய்வு எடுக்க வந்தவன் அல்ல. எனக்கு இங்க வார் இருக்கு. நான் அடுத்து போய் நான் வெளில போறேன். உட்கார்ந்துகிட்டே இருந்தது இனி போதும். தேவன் என் கூட வராரு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். எல்லா ஜெயமும் இன்னைக்கு உங்ககிட்ட சேரப்போகுது.